இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் எந்த ஒரு தகவலும் பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க நிறைய பேர் எதுக்காக ஜாயின் பண்ணுறாங்கங்கிறதே தெரியல, எனக்கும் தெரியல. இந்த டெலிகிராம் குரூப்பு நம்ம வச்சுருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவலை பரிமாறிக்கங்க. ஒருத்தர் தெரியாத மற்றவங்களுக்கு தெரியாத யாராவது கேட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு அதாவது எனக்கு பர்டிகுலராக எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குரூப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பை ரெடி பண்ணி நானுமே ஒரு சில பேர்த்துக்கு நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, நிறைய பேர் இல்லை ப்ரோ காசு வாங்கிட்டு தான் நிறைய பேர் இல்லை, காசு வாங்கிட்டுன்னு இல்லை, ஒரு சில வேலைகளுக்கு மட்டும்தான் நம்ம காசு வாங்குகிறோம். மற்றதுக்கெல்லாம் எதுவுமே நம்ம காசு வாங்குறது கிடையாது. நிறைய பேர்த்துக்கு இன்னுமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக தான் நம்ம அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் கேட்குற தகவலை நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் நம்ம நிறையா பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவிட்ட காரணமே வந்து பார்த்திங்கன்னா, தமிழில் டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த குரூப்லையுமே இல்லை. இருந்தாலும் ஒரு சில பேர் என்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ஏன் எதுக்குன்னு தெரியல. பட் அது அவங்களோட குரூப்பு, நம்ம அவங்களோட பேச முடியாது அப்படிங்கிறதுனால. மற்ற குரூப் எப்படி இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மற்ற குரூப்லாம் ஸ்கேமை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம குரூப்பில் வந்து கொஞ்சம் இதாக பண்ணி வச்சுக்கலாமே. ஏன்னா நிறையா பேர் வந்து சம்மந்தம் இல்லாதவங்க, குரூப்புக்கு சம்மந்தம் இல்லாதவங்க இதில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இதாக தெரியுது. அப்படிங்கும்போது நம்ம வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ரூவல் கொடுத்து தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் அப்ரூவல்லாம் கொடுத்துருக்கேன். அதாவது நான் வந்து அப்ரூவல் கொடுத்தா தான் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அட்மின் அக்சஸ் இல்லாமல் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாதுன்ட்டு. தேவையில்லாத மெசேஜ் உங்களோட, அதாவது வந்து நீங்கள் ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட யூடியூப் சேனல் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வித்தின் ஃபோட்டோவோட போடுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்களும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அல்லது வந்து தெரிஞ்சவங்க உங்களுக்கு பதில் ரிப்ளை கொடுப்பாங்க. பட் நான் பார்க்குறப்போ நானும் ரிப்ளை கொடுத்துருவேன். நீங்கள் வந்து நான் இன்னும் கொடுக்கலன்னு நினச்சிருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குல்லவா, அதனால் நான் அதாவது டெலிகிராம் எப்போ பார்க்கலாம், வாட்ஸ்அப் எப்போ வரணும் அப்படிங்கிறத நானும் ஒரு சில மணி நேரம் ஒதுக்கியிருக்கேன். அந்த நேரத்தில் தான் வருவேன். அந்த நேரத்தில் நான் வரும்போது பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக பார்க்குறப்ப ரிப்ளை கொடுத்துருவேன். ஏன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இதான் நம்மளோட குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு சில இதெல்லாம் போட்டிருக்க நண்பர் அனைவரும் வணக்கம். டெலிகிராம் நிறைய ஏமாற்று நபர்கள் இருக்கிறார்கள், அவரிடமிருந்து உங்களை பாதுகாப்பாக இருக்காங்க. நான் எடுத்த நடவடிக்கை ஒரிஜினல் பேரில் வாருங்கன்னு. இன்னும் ஒரிஜினல் பேரில் யாருமே வரல. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு பேரில் வர்றீங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வரும்போது யூசர் ஐடி இப்போ உங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு எவ்வளோ நம்பர் இருந்துச்சு. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோடய யூசர் ஐடி உங்களுக்கு இருக்கும். அதாவது டெக் வாய்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதான் கீழே என்ன பார்த்தேன், மை காண்டாக்ட் டெலிகிராம் ஐடி நான் குரூப்லேயே போட்டிருக்கேன். நான் பர்டிகுலர் குரூப்பில் இல்லாட்டியும் உங்கள் குரூப்போட வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நீங்கள் குரூப்பை தட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மேலே வந்து குரூப் இருக்கும். அந்த குரூப்போட வந்து நேமை தட்டினீங்கன்னாவே இந்த இடத்துல குரூப் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய ஐடி இருக்குது. அதில் நீங்கள் டெஃபரெண்ட்டாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை யாராவது உங்கள் இதில் தொடர்பு அப்படி ஏதாவது வந்து புகார் பண்ணாலும் சரி, நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் டெலிகிராமில் நிறைய பேர் டெலிகிராமை நம்ம ஆன்லைனில் பொறுத்தளவு யாரையும் நம்பக்கூடாது. நானும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதாவது ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா தொடர்பே கொள்ளவே முடியாது, எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க கால்ஸு, அவங்களோட யூசர் ஐடி. இப்போ என்னோடய யூசர் ஐடி டெலிகிராம் இது டெக் வாய்ஸ் தமிழ். அதே போல் நிறைய பேர் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை யாரையுமே நம்பாதீங்க. இந்த மாதிரி யூசர் ஐடியை பிளாக் பண்ணி வச்சுருக்கவங்கள யாரையுமே நம்பாதீங்க. அதான் என்னால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியும். சரி வாங்க, இங்கே பாருங்கள். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்பர்கள்கிட்ட நம்ம இது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல முடியல. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலராக நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. பர்டிகுலராக ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜ் பண்ணி இது மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறப்ப தான் நம்ம பேச முடியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் என்னால் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம்ல, ஒவ்வொருத்தருக்காக மறுபடியும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கோம்ல. அதனால் இந்த வீடியோ ஒன்று போட்டால் பதிவாக சரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். நீங்கள் குரூப்பில் ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே நீங்கள் குரூப்லேயே நீங்கள் வந்து என்னோடய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டெக் வாய்ஸ் தமிழ் டெலிகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டெக் வாய்ஸ் தமிழ்னு இருக்கும். நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப்பில் உள்ளே போக முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் குரூப்பில் உள்ளே போக முடியாது. 24 மணி நேரம் தான் டைம். நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உள்ள குரூப்புக்குள்ளே போயிடுவீங்க. இல்லை அப்படின்னா உங்களால் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் டைம் முடிந்த விஷயம் நானே கேன்சல் பண்ணி விட்டு போயிடுவேன். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன்.